வெல்கம் டு அஜீஸ் கிச்சன். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு ஈஸியான கிறிஸ்பியான ரெசிபி எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சிக்கன் கட்லெட்க்கு நான் வந்து குட்டி குட்டி பீசஸாக 250 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிடலாம். இந்த மாதிரி அரைச்சிடலாம். இப்போ இதை வந்து ஒரு பேனில் 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஹீட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 பெரிய சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு போட்டால் போதும். மிளகாய்த்தூள், அப்புறம் மல்லித்தூள், கறி மசாலா தூள், கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கறி மசாலா தூள் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்காட்டி ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதை நல்லா கிண்டின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வேக வச்சிடலாம். அப்புறம் நான் 2 உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கேன் வேக வச்சு, இதையும் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சிடலாம். இது கோட்டிங்காக நான் ஒரு முட்டை எடுத்திருக்கேன். அந்த முட்டையில் வந்து கொஞ்சமாக சால்ட்டு கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிடலாம். நம்ம செஞ்சு வச்ச மசாலா வந்து நல்லா இப்போ ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு சின்ன சைஸ் பால் மாதிரி எடுத்து கட்லெட் ஷேப்பில் வச்சுக்கலாம். இது உங்களுக்கு என்னென்ன ஷேப்ஸ் தேவையோ அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஹார்ட் ஷேப்பில் செய்ய போகிறேன். அந்த மோல்டு வச்சு நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம வந்து பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிடலாம். இது வந்து ஹோம்மேட் பிரெட் க்ரம்ஸு. நான் இந்த வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வீட்டிலே எப்படி செய்கிறதுன்றதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைன்னா போய் பார்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து எல்லாமே நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆகி இப்போ இதை வந்து ஒரு சர்விங் பிளேட்க்கு மாற்றியாச்சு. ஒரு சூப்பரான சிக்கன் கட்லெட் ரெசிபி கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.